இவ்வளவு அன்பும் இவ்வளவு கரிசனையும் வேற யாருக்கு இருக்குமான? நிச்சயமா இருக்காது. தாய் தகப்பனால மட்டும்தான் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராம இது போன்ற பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க முடியும். ஆட்டிசத்தில் பாதிக்கப்பட்டிருக்க எத்தனையோ பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளால என்ன செய்ய முடியும்? அவைகளால் உழைத்து கொடுக்க முடியுமா? அவைகளால் வேறு ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா? தாய் தப்பனுக்கு எதை நோக்கமாக வச்சு இந்த தாய் தப்பை அவங்க பார்க்குறாங்க? முழுமையான முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கான ஒரு ஆசுவாசமும் ஒரு நிம்மதியையும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிள்ளைகளை தன்னுடைய பாரமாக நினையாம தன்னுடைய கடமையாக நினைக்கிறாங்க. அப்போ அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, தாய் தகப்பனின் அன்பு அந்த பிள்ளைகளின் மீது உண்மையிலேயே அளவிட முடியாதது, அளப்பெரியது. அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையின் நல்வாழ்க்கைக்காக படைத்த ரப்பிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான வசிஃபாவை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் பிரதானமான பேராக இருக்கக்கூடிய யா ரஹீமு, யா அலீமு, யா ஹக்கீமு, யா அல்லாஹ், இந்த தஸ்பீஹாத்தை முன்பின் செலவாத்துக்களோடு 101 முறை ஓதிருங்க. ஓதிட்டு இப்படி கேளுங்க அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், ரஹீமாக இருக்கக்கூடிய நீ என் பிள்ளையின் விஷயத்தில் கருணை காட்டு. என் பிள்ளையின் எதிர்காலம், என் பிள்ளையினுடைய முன்னேற்றம் அனைத்திலும் உன் கருணையை வியாபிக்க செய் இறைவனே. யா அலீமு, ஞானத்தை கொடு ரப்பே. அந்த பிள்ளை நல்ல அறிவாற்றலோடு திகழ்ந்து அவன் மிகச்சிறந்தவனாக உருவாவதற்கு, அறிவாளியாக உருவாவதற்கு நீ தௌஃபீக் செய் இறைவா. யா ஹக்கீமு, நுட்பமானவனே, என் பிள்ளை நல்லது கெட்டது அனைத்தையும் சரியாக பகுத்துணர்ந்து எந்த ஆபத்திலும் எந்த முசீபத்திலும் வம்படியாக சென்று மாட்டாமல் காலம் உள்ளளவும் என் பிள்ளை நல்லபடியாக வளர்வதற்கும் அவன் சிறந்தவனாக உருவாவதற்கும் எங்களை புரிந்து கொள்வதற்கும் பெற்றோர்களான எங்களை புரிந்து கொள்வதற்கும் நீ தௌஃபீக் செய் இறைவான்னு சொல்லி கண்ணீரோடு ஸலவாத் ஓதி நீங்க இந்த திக்ரை டெய்லி அல்ஹம்துலில்லாஹ் லுஹர் தொழுகைக்கு பிறகு ஓதுனீங்கன்னு சொன்னா பிள்ளைகளின் எதிர்காலம், பிள்ளைகளின் முன்னேற்றம், பிள்ளைகளின் வளர்ச்சி பாதை அனைத்திலும் இறைவனின் அன்பு, இறைவனின் நிரந்தரமான அந்த ஃபதுல் இடம்பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, நம் பிள்ளைகளை வழிமார்களாக ஆக்குவானாக. காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.